கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருதான வேளையிலே அநேக சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது, முரட்டாட்டம் செய்யும் பொழுது, முறுமுறுக்கும் பொழுது கூட தேவன் அநேக ஜனங்கள் மேல் கோபமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவர் மேல் இரக்கமாய் இருந்தார். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை நினைவு கூர்ந்த நிமித்தமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொல்லும்படியாக அவளோடு கூட பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக அவர் மேல் இரக்கமாயிருந்தார். அநேக சூழ்நிலையிலே இஸ்ரேல் ஜனங்களை தப்புவித்து வந்தார். அதை பார்க்கணும். சகரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1093 பக்கம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அங்கு பேசுகிறதை பார்க்கிறோம். தரியு அரசாண்ட காலத்திலே தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவர் மத்தியிலே பேசுகிறதை பார்க்கிறோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று அங்கு பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலையிலே நாம் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றி செல்கிறதான வேளையிலே நம்முடைய சொந்த ஜனங்களாலோ இல்லை வேலை ஸ்தலத்திலோ இல்லை அண்டை வீட்டார் மத்தியிலோ நாம் சில வேளைகளிலே நெருக்கப்படுகிறோம். நீதி நிமித்தமாக சில காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது அவர்கள் நிமித்தமாக நாம் நெருக்கப்படுகிறோம். அவர் மூலமாக பல நிந்தியான மொழிகள் நம்மேல் வருகிறது. அநேக சபிக்கிறார்கள். இந்த வேளையிலே நாம் கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான வேளையில்தான் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனமாக இருந்தார்கள். தேவனுக்கு அவர்கள் சொந்த ஜனங்களாக அவர் தெரிந்து கொண்டிருந்தார். அந்த சொந்த ஜனங்களுக்காகவே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களிலும் கூட நாம் நெருக்கப்படுகிறதான வேலையிலும் கூட இந்த வார்த்தையை நினைவு கூறுவது அவசியமாக இருக்கிறது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று நாம் உணர்ந்திருப்போமானால் அந்த சூழ்நிலை பார்த்து நாம் கலங்கி தவிக்க மாட்டோம். அதுக்கு முன்பாக வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா 4ஆம் வசனம். நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திறனினாலும் மதிலில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறதை பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாக இருக்கிறாராம். அது நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். வாசஸ்தலமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவனை நாம் தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற வேளையிலே நமக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். எவ்வளவுதான் நம்மேல் பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்தாலும், நம்மை நிந்தித்தாலும், நம்மை இழிவுபடுத்தினாலும் அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடவே முடியாது. அதை தான் பார்க்க முடியும். என் வாழ்க்கையில அதைத்தான் நான் உணர்ந்து பார்த்தேன்.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை அப்படியாக காப்பாற்றி வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவர் அழைத்து அவனை அனுப்பும் பொழுது அவன் அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். கீழ்ப்படிந்து போவதான வேலையிலே அவனுக்கு அநேக சோதனைகள் அவனுக்கு காத்திருந்தது. ஆபிரகாம் தன் குடும்பத்தை மனைவியும் அழைத்துக் கொண்டு போகிறதான வேலையிலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் பார்வோன் எகிப்து என்ற ராஜா பார்வோன் மூலமா அவன் சோதிக்கப்படுகிறான். அவனுடைய ஆபிரகாமுடைய மனைவியை அவன் எடுத்துக்கொள்வதாக வருகிறது. அந்த வேளையிலே தேவன் அவன் நடுவாக நின்று அங்கு அவனுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயு நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் அழைத்த பிள்ளைகள், அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், அவர்களுக்கு ஏற்படுகிறதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தேவன் தாமே அவர்களுக்கு உதவியாக இருந்து அங்கு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதே போல அவனுக்கு இன்னொரு சோதனை காத்திருந்தது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் அங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அங்கே கேராரின் ராஜா 2ஆம் வசனம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேராரின் ராஜாவாகிய அபிமேலுக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமேலுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த சிறி நிமித்தம் நீ செத்தாய், அவன் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். இங்கும் பார்க்கிறோம், அபிமேலுக்கு ராஜா வந்து சாராளை எடுத்துக்கொண்டு போகும்போது தேவன் தாமே அங்கிருந்து அவர்களை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனும் செய்யாத ஒரு காரியம், தேவனே அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட விதத்திலே தேவனை நாம் உண்மையாய் பின்பற்றி போகிறதான வேளையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அநேக பாதுகாப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டு காலமான சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட நாம் ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம். அவர் நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மை தொடுகிறவன் வந்து அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டியது அவசியமில்லை, கவலைப்பட வேண்டியதும் அவசியமில்லை. நாம் உண்மையாய் தேவனுக்கு முன்பாக நாம் வாழ்ந்திருப்போமானால் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டியது இல்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என்னுடைய காரியம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்தினதில்லை என்றுதான் நான் பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஒரு தீர்க்கதரிசியுடைய காரியத்தை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் கலங்கி தவிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். எலிசாவுடைய சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி அங்கே ஒரு பட்டணத்துக்கு வாசம் பண்ணி இருக்கிறான். அந்த சீரியா தேசத்தினுடைய ராஜா நம் தேசத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் இஸ்ரேல் ராஜாவுக்கு எப்படி தெரிய வருகிறது என்று சொல்லி அவன் குழம்பி நிற்கிறதான வேலையிலே அவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், அங்கே இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் இங்கே நடக்கிறது எல்லாவற்றையும் இஸ்ரேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்று சொல்லும் பொழுது, அப்படியாக அந்த கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் உடனே அந்த தீர்க்கதரிசியை பிடித்து கொண்டு வா என்று சொல்கிற அளவுக்கு அவன் கட்டளை பிறப்பிக்கிறான். அப்படியாக சீரியா தேசத்து இராணுவம் அந்த பட்டணத்தை சுற்றி நிற்கிறதான வேளையிலே
தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் அதை பார்த்து கலங்கி தவிக்கிறான். தீர்க்கதரிசி சொல்கிறான், அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம், 16ஆம் வசனம், அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை! அவனுக்குள்ள இருந்த தைரியம், தேவன் மேல் இருந்த விசுவாசம். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு தேவன் எல்லாவற்றையும் காண்பித்திருக்கிறார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்ந்து பணிந்து நாம் இருப்போமானால் தேவன் நமக்கு எல்லா காரியங்களும் விலக்கி காமிப்பார். கலங்கி தவிக்கிறதான வேலையில கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கலங்காதபடிக்கு நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை சிறப்படுத்துவார். அவங்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிற அதிகம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறான், வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான குதிரை ரதங்கள் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே சில வேலைகளிலே நாம் மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியங்களுமே நமக்கு எதிராகவே இருந்து நாம் அதிலே அமிழ்ந்து போகிறவர்களாக நாம் கலங்கி தவிக்கிறோம். அதிலே நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாடி நாம் இருப்போம் என்றால், ஆவியின் பலத்தோடு கூட நாம் இருப்போமானால் நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது நமக்கு இருக்கிற பலத்தையும் நம்ம சுற்றியில் இருக்கிற பாதுகாப்பையும் நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நாம் பார்க்காதனாலே அநேக சூழ்நிலையில் நாம் கலங்கி தவித்து கவலைப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி இல்லை, தேவன் நம்மளை மெய்யாகவே தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரை கடைசி வரைக்கும் நம்ம நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை இருக்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட தேவன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாதுகாப்பை நமக்கு வைத்திருக்கிறார். அன்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொந்த ஜனங்களாக பாவித்து நடத்தினது போலவே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நம்மையும் தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கு. இப்போ நாம் தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் நம்மை சொந்த பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார். இந்த காலங்களில் நாம் எவ்வளவு தைரியம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர் கலங்கவே இல்லை, தவிக்கவில்லை. பிதாவாகிய தேவன் அவரோடு கூட எப்பொழுது இருந்தபடினால் அவர் ஒன்றை குறித்தும் அவர் கவலைப்பட்டதே கிடையாது, கலங்கினதே இல்லை. அவரை பின்பற்றி வந்த அநேக அப்போஸ்தலரை பார்க்கிறோம், அவர்களும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர் கலங்கி தவித்ததில்லை என்பதைதான் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திற்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்கிறார். உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னதாகவே என்னை பகைத்திருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் அநேக சூழ்நிலையிலே நான் முன்பு சொன்னது போல
அநேக சூழ்நிலைகளை மற்றவர்களால் நாம் நெருக்கப்படும் பொழுது, நிந்தைக்கும் அவமானத்துக்கும் நாம் ஆளாக்கப்படும் பொழுது, அது முன்னதாகவே அதை கிறிஸ்துவை அது சந்திக்கிறதாக இருக்கிறது. அதற்கு அன்பு அப்புறம்தான் நம்மை அது நெருங்கி வருகிறது. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகம் நம்மை பயக்கிறதுக்கு முன்னதாகவே கிறிஸ்துவை அது பயித்து விட்டுதான் வருகிறது. ஆகவே நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். 16ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்கிறார், யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்க வேண்டியதில்லை. நாம் எந்த காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டியதே அவசியமே இல்லை. நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதைத்தான் இந்த வார்த்தை மூலமாக நான் அடிக்கடி உணர்கிறது உண்டு. நமக்கு ஏற்படுகிற எல்லா சூழ்நிலையும் முதலாவது தேவாதி தேவனை அது சந்திக்கிறது தான் இருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அனுமதிக்கும் பொழுதுதான் திரும்ப அது நமக்கு வருகிறது. அவர் அனுமதியாமல் ஒன்று நமக்கு வருகிறதில்லை. இங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், இதில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீத்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னை சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். அதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அங்கே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களே சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் சேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த சவுலைத்தான் தேவன் இங்கே சந்திக்கிறதை பார்க்கிறோம். சந்திக்கும் பொழுது அவன் தரையில விழுகிறான். அவனை அறியாமலே, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படி சொல்றான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று. அதே போலதான் இங்கே வீடுகள் தோறும் இந்த சவுல் நுழைந்து ஸ்திரீகளையும் புருஷர்களையும் கட்டி இழுத்து கொண்டு சிறையிலே போடுவித்தான் என்று பார்க்கிறோம். இது தேவனுடைய சமூகத்துக்கு எட்டிற்று. அப்பொழுதுதான் அந்த சவுலை தேவன் சந்திக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் உடனுக்குடனாக ஒரு தீர்வாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின ஜனங்களை அப்படியாக அவர் சங்காரம் செய்தார், அழித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்கிறது பார்க்கிறோம். யாரெல்லாம் அவர்கள் இந்த சவுல் இங்கே சேவான் கொலை செய்யப்படுவதற்கும் அவன் காரணமாக இருந்தான். அதே சமயத்தில் அநேகரை துன்பப்படுத்தி அநேக சகோதர சகோதரிகளையே அவன் கட்டி இழுத்து சிறையில போடுவித்தான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலனாக ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவனை கொண்டு பெரிய அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானத்தினுடைய வழிகள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களை, நம்மை எதிர்க்கிறவர்களை
அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நான் உணர்ந்தேன். ஆனால் நம்மை தொடும் பொழுது அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதே தேவன் அதிலே உண்மை உள்ளவராக இருந்தார். உடனடியாக அதை அவர் கவனிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே கூக்குரலிடும் போது அந்த கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டிட்டு, அப்பொழுது மோசேயை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அதே போலதான் நாம் ஒரு கூக்குரல் இடும்போது பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களையும் கூட தேவன் நமக்கு சாதகமாக்கி அவர்களை நன்மையாக முடிய பண்ணுவார். நமக்கு எதிர்த்து வருவர்கள் கூட தேவனை அறியும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக தேவன் உதவி செய்வார். அதான் நீதிமொழியில் ஒரு வசனம் உண்டு, உங்களுக்கு அதாவது பகைக்கிறவர்கள் கூட சமாதானமாவாள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனை பகைக்கிறவர்கள் கூட சமாதானமா இருக்க பண்ணுவார் என்று சொல்லி ஒரு வசனம் உண்டு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வழிகள் தேவனுக்கு செம்மையாய் இருந்ததால், நம்முடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாகவே இருக்குமானால், நமக்கு பகைவராக இருக்க கூட தேவன் பெரிய ஒரு காரியத்தை செய்து அது சமாதானம் பண்ணுவார். அவர்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒரு காரியத்தையும் கூட நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இதைத்தான் நான் கடந்த நாட்களிலே உணர்ந்தேன். அவரை தொடுகிறவன், எம்மை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான் என்று தேவன் நல்ல ஒரு வாக்கு தத்தமான வார்த்தையை தந்திருக்கார். அதனால நான் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு அவமானத்துக்கும் நிந்தைக்கும் நான் கலங்க வேண்டியதே அவசியம் இல்லை. வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரிதான், என் குடும்ப காரியமா இருந்தாலும் சரிதான், சபையின் காரியமா இருந்தாலும் சரிதான், நான் எதற்கும் கலங்க வேண்டியதே இல்லை. தேவன் எல்லாரும் என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதைத்தான் நான் உணர்ந்து பார்த்தேன். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாதுகாப்பை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். அவர் எனக்கு என்னாலும் நன்மை செய்கிறவராகவே இருப்பார் என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில மகிமைப்படுவாராக. நல்ல ஒரு வார்த்தை தேவன் சபையில் எனக்கு கொடுத்திருக்கிறார். சகரியா 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் கடைசி ஒரு பகுதியை அன்னைக்கு ஆவியானவர் காண்பித்தார். தீர்க்க தரிசனமா வாக்கு தத்தமா, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படின்ட்டு. புறஜாதி மக்களை உலகத்தான யாருனாலும் சரிதான், இந்த நாட்கள ஒரு பகுதி என்னன்னா, என்ன யாராவது தொடரனா அவருடைய கண்ணின் மணிய, கண்ணு வேற, கண்ணுக்குள்ள இருக்கிற பொடி லென்ஸ், அந்த லென்ஸை டச் பண்றேன் அப்படின்னு, அவருடைய லென்ஸை டச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு நான் என்ன செய்யணும், அதைத்தான் அந்த நாட்கள்ல நான் பார்த்தேன். நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2:7 சகரியா அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், பாபிலோன் குமாரத்திடத்திலே குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். அடுத்தால பாருங்க 8ஆம் வசனத்துல அந்த 4 எழுத்து, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனம் 7வது வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியிருக்கு. பாபிலோன் குமாரத்தின் குடியிருக்கிற சியோன், பாபிலோன் குமாரத்தின் என்ன உலகம், ஒரு பெருமை. இந்த பெருமையும் இந்த உலகத்துக்குள்ள ஒரு பகுதியில இருந்து நான் விடுவிக்கிறதுக்கு நான் அதிகமான ஜெபம் பண்ணா, நான் விடுவித்தாதான் என்ன சொல்றேன், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுறான் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல, சங்கீதம் 137 சங்கீதம் 137 8ஆம் வசனம், பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். அதுக்கு பிறகு பாருங்க 9ஆம் வசனம், உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பாபிலோன் குமாரத்தி இருக்கிற குழந்தை, ஒவ்வொரு குழந்தை நமக்கு நான் அப்படிங்கறது 2 எழுத்து தான் இந்த உலகம். நான் அப்படிங்கறத பெருமை தான் இந்த பாபிலோன். இந்த பாபிலோன் எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சுன்னா அதுதான் சின்ன சின்ன குழந்தைகள். அந்த குழந்தைய நான் எதுல அடிக்கணும் அப்படின்னா, கல்லின் மேல் மோதி அடிக்கணும். கல்லுன்னு என்னது, இயேசு கிறிஸ்து கண்மலை. அந்த கண்மலையில ஒவ்வொரு நாளும் நான் முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்ன விடுவியும் ஐயா, என்ன விடுவியும், என்ன நீ பாபிலோன் குமாரத்தை என்னை பாத்திராதீம் ஐயா, நீ சீயோன் குமாரத்தை என்னை பாரும். என்ன சீயோன் குமாரத்தை நீர் பார்த்தாதான், என்ன தொட்டா யார் தொட்டாலும் சரிதான் அவருடைய கண்ணின் மணியை தொடுறான் அப்படிங்கிறார். நல்ல வசனத்தை இன்னைக்கு ஆவியான சபைக்கு கொடுத்திருக்கிறார். தேவனும் நான் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள் இன்னும் வரும் நாட்கள்ல என்னென்ன விடுவித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்வார் என்று நம்பிக்கை இருக்கிறேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் என்னோடு பேசின காரியத்தை உங்களோட இடப்பட விரும்புகிறேன். தேவன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறது என்னோட இடைப்பட்டார். அக்கினி மதிலாக இருக்கிறார். தேவன் தான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆனால் தாம் தெரிந்து கொண்ட ஜனம் எப்படி இருந்தால் அக்கினி மதிலாக இருப்பார் என்பதையும் ஆண்டவர் பேசினார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அக்கினி மதிலாக இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதுல பின்பகுதி, நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இங்க 2 காரியத்துக்காக உலகம் நம்மளை பகைத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒன்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால, இன்னொன்று நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால். இந்த 2 காரியங்களும் நடக்கும் பொழுது உலகம் பகைத்துக் கொண்டே இருக்குது. இந்த 2 காரியங்கள் நிமித்தமாக உலகம் நம்மை பகைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இதில் சொல்ற ஒரே பெரிய ஆறுதலான விஷயம், இப்படிப்பட்ட காரியத்தோடு நாம் நடக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக எவ்வளவோ பாடு உபத்திரவங்கள் மத்தியிலும் கூட நாம் தேவனுக்கு பிரியமாக துன்பங்களை சகித்துக் கொண்டு நாம் அப்படியாக தேவனுக்கு மகிமையாக வாழும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே காண்பித்தார். பயப்பட வேண்டாம், பயப்படாதே சிறுமந்தையே அப்படிங்கறதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். எதை குறித்து நீ பயப்பட வேண்டாம், அக்கினி மதிலா இருக்கிறேன் அப்படின்னு. எப்படின்னா அதான் சொல்றாரு, அதுல மேல சொல்லியிருக்காரு பாருங்க, 18ஆம் வசனம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததுன்னு சரி. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தான், நெக்ஸ்ட் தான் எனக்கு. உலகம் உங்களை இப்படிப்பட்ட காரியத்தோடு இருக்கும் பொழுது முதல்ல யார போய் அட்டாக் பண்ணதுன்னா அது இயேசு கிறிஸ்து தான். ஒவ்வொருத்தரும் செய்கிற காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்து தான் போய் அட்டாக். அப்பனா என்ன அர்த்தம்? எனக்கு அக்னி மதிலா இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் மதில் சுவர், அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள அட்டாக் பண்ணும். இப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து தான் சந்திக்குது இப்படிப்பட்ட ஒவ்வொரு. ஆனா நான் எப்படி வாழ வேண்டும் என்பது அதைத்தான் சொன்னார் ஆண்டவர். ஃபர்ஸ்ட் பவுல் சொல்லும் போது கூட ஆண்டவர் சொன்னார், அந்த சவுல் அந்த இடத்துல துன்பப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னாரு. ஆனா சவுல் துன்பப்படுத்த யாருன்னா கிறிஸ்தவர்களையும் ஸ்தேவானும் அவங்களதான் துன்பப்படுத்தினார். ஆனா இயேசு கிறிஸ்து என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே அப்படின்னாரு. அப்ப ஃபர்ஸ்ட் மதிலா இருந்தது இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் தான் அவங்கள போய் சந்திச்சது அந்த இடத்துல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நான் ஸ்தேவானை போல இந்த கிறிஸ்தவர்களை போல உண்மையாக அப்படியாக நான் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட, அதாவது தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக அவர் என்னுடைய கண்ணின் மணியாக இருக்கிறார், அவர் என்னுடைய மதிலாக இருக்கிறார். இப்படியாக நான் அந்த காரியத்துக்கு நடுவாக நிற்கும் பொழுது மாத்திரமே இப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கிறது. நான் சொன்னதை போல 2 காரணங்கள், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை தெரிந்து கொண்டபடினாலும். 2 காரியங்கள். இந்த 2 காரியங்கள் ஏதாவது ஒன்று மாத்திரம் இருந்தால் மாத்திரம் போதாது. இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டிருக்கார் என்று நான் இஷ்டம் போல அவருடைய பவுண்டரிக்கு வெளியாக நான் வாழ்ந்து கொண்டு எப்படி வேண்டாலும் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், எனவே என்னை ரட்சிப்பார் என்று பார்த்தோமானால் நிறைய வேளைகளே நாம் தான் அடிபட்டு, தேவையில்லாமல் அடிபட்டு கொண்டே இருப்போம். அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அடிபடும் பொழுது என்ன காரியம் கிடைக்கும் என்றால் அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஸ்தேவானுக்கு கிடைத்த அதே காரியம். எவ்வளவு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி, அவ்வளவு துன்பத்தின் மத்தியிலும் கூட நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அவ்வளவு ஒரு சந்தோஷம். இதுதான் மத்தேயுல ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதுல குறிக்க வேண்டிய காரியம் பொய்யாய் சொல்வார்களானால், நீங்கள் நீதியாய் நடக்கும் பொழுது அதை பொய்யாய் சொல்வார்களானால், இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நீதியாய் நடந்து அதை பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்பொழுது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அடுத்த வார்த்தை, சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இதுதான் நடந்தது. இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கும் அந்த சந்தோஷம், மெய்யான சந்தோஷம் நடக்கும். அப்படியாக ஸ்தேவானை போல நாம் ஒரு தேவனுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது மாத்திரமே நமக்கு அப்படி நடக்கும். ஏனெனில் தேவன் அக்கினி மதிலா, இதில் மறுபடியும் அதைத்தான் சொல்கிறார்,
நான் உங்களுக்கு அக்னி மதிலா இருக்கிறேன், பயப்பட வேண்டாம். எதை குறித்தும் பயப்பட, அந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். என் நிமித்தமாக நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள், அமர்ந்திருங்கள், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள், காரியம் என்னவா இருக்கும் என்று பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் தேவன் கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்டது போல உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி, உண்மையாகவே இந்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் அதிகமாய் நாம் விசுவாசிப்போம். ஆண்டவரே, என்னை தொடுகிறவன் நம்முடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி முழுதுமாய் நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் அது எனக்கு மாம்சமாகி விட முடியும். அநேக சூழ்நிலையில் அநேக நெருக்கங்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பயமும் கலக்கமும் தான் வந்து கொண்டிருக்கிறது. இதனாலே ஆண்டவர் அந்த எல்லா பயத்திலிருந்தும் கலக்கத்திலிருந்தும் முழுதுமாய் விடுதலாக்க முடியாத அந்த பூமியில வந்திருக்கிறார். அப்படி என்ற நாளில் ஆண்டவரே, நான் எதை குறித்தும் பயப்படாதபடி கலங்காதபடி, ஆண்டவரே, என்னை தொடுகிறவன் நம்முடைய கண்மணியை தொடுகிறான். அப்படி என்றால் எந்த விதத்திலும் என் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் யாரும் என்னை நினைக்க முடியாது, தொட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்று கூட அவர் சித்தம் இல்லாமல் அந்த முடி என்ன செய்யலாம், கீழே விடாதான். இந்த நாளில் நான் வார்த்தை என்னை நோக்கி வரும்போது இப்படிதான் நினைத்தேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். அப்படி என்றால் எதை குறித்தும் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவர் விதமாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் இன்னும் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். எங்களால் தாங்க முடியாத பிழைப்போம் என்கிற நம்பிக்கை நினைச்சிட அற்று போயிடுது. ஏன்னா மரணம் வரும், மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு நினைச்சிட்டு மிஞ்சின அதிகமான வருத்தம். ஆனாலும் எங்க மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோர் எழுப்புகிற தேவன் மேல். அப்படி என்றால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. அதான் அவர் சொல்றார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அப்படி எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நினைச்சுவார், தப்புவிப்பார். அவர் சொன்னது போல அவருடைய பிள்ளைகள் மேல அவரை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தேவனுடைய சித்தம் இல்லாம ஒரு காரியம் ஒரு வாழ்க்கை நடக்கும். அதை நான் நிச்சயம் விசுவாசிக்கணும். தேவனுடைய மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவரை சுற்றிலும் அவர் என்ன செய்யாருன்னா பாதுகாப்பா இருக்கிறார். யோபுட்ட ஆண்டவர் அப்படின்னு சொன்னார் சாத்தான்ட்ட, அவன் எல்லாம் செய்ய அவனுடைய என்ன செய்த உயிரை மட்டும் தொட முடியாது. அப்படி என்றால் தேவன் சொன்னது போல அவன் உயிரை அவனை நினைக்கிற தொட முடியல. ஆனா உடல் முழுவதும் அவன் பருக்கை கற்களால் அவன் நிறைந்திருந்தான், வியாதிப்பட்டிருந்தான். ஆனாலும் தேவன் சொன்னது போல அவன் உயிரை நினைச்சதை காத்துக்கொண்டான். அப்படி என்றால் என் வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது. ஆண்டவரே முதல் உண்மையை தொட்டு விட்டுதான் என்னை நினைச்சு ஆண்டவரே இந்த நாளில் அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி முழுதுமாய் ஆண்டவரை சார்ந்திருப்போம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 8 அதிகாரத்துல தாவீதுக்கு ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்றாரு, தாவீதுக்கு நான் நினைச்ச மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், தாவீதுக்கு என்னுடைய கிருபையின்படியே அவன் கிருபையை அவனுக்குள்ள நினைச்சுவேன் வைப்பேன் என்று சொல்கிறார். தாவீதுக்காரின் கிருபை அது பெரிய கிருபை. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 8 அதிகாரம் 6 வசனத்தின் பின்பாகத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 8 அதிகாரம் 6 வசனத்தின் பின்பாகம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதே அதிகாரத்தில் 14 வசனம் பின்பாகத்தை வாசிக்கிறேன். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை எல்லா இடத்திலும் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சா காப்பாற்றிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்துவம், அந்த கிருபையை அவர் கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றினார். அப்படி இந்த நாள்ல நம்ம போற எல்லா இடத்திலும் ஆண்டவர் நம்மளை நினைச்சுவார், காப்பாற்றுவார். அவரை தொடுகிறவன் என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை நினைக்கிறான். ஆண்டோடைய சித்தம் இல்லாம தலையில ஒரு முடி கூட கூடாது. அப்படி என்றால் நான் உண்மையாகவே ஆண்டரை ஏற்றுக்கொண்டு
அவருடைய சொந்த பிள்ளைலாம் இருக்கும் பொழுது நான் எதை குறித்து நினைச்சேன் இல்லை, பயப்படணும் இல்லை. தேவன் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். அந்த அநேக உன்னை உனக்கு முன்பாக எதிர்த்து யாரும் நினைக்க முடியாது, நிக்க முடியாது. ஒருவன் 1000 பேரை நினைச்சுவான், துரத்துவான். பலவீனம் ஒருவனும் இல்லை என்று சொல்றான். அப்படின்றது நல்ல ஆண்டவரே எனக்கு நல்ல விசுவாசத்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு யோசுவா பார்த்து சொல்லும் பொழுது, மோசையோடு கூட இருந்த போல நானும் உன்னோட கூட நினைச்சுவேன் இருப்பேன் அப்படிங்கிறார். அவனோடு கூட இருந்தது போல நான் பயப்படாத, கலங்காத, திகையாத அப்படின்னு சொல்லி யோசுவாவை அவர் என்ன செஞ்சாரு, பாதுகாத்தார். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஆதியாம புஸ்தகம், ஆதியாமத்தில் ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் 15ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம், ஒரு சம்பவம் நடக்கும். ஆபிரகாமுக்கு எதிராக அநேகர் வரும்பொழுது அவர்கள் என்ன செஞ்சான், முறியடித்தான் என்று பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதுக்கு முந்தின சம்பவத்தை பார்க்கணும். 16ஆம் வசனம் 14-16 சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் சிறிகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஒரு காரியம் அங்கே நடக்குது. ஆனால் அந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனமாய் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் ஒவ்வொரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடந்த உடனே ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன, நீ நினைக்காத, பயப்படாத, நான் உனக்கு நினைக்கிறேன் கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே ஆபிரகாமுக்கு என்ன செய்த தைரியம் வந்து, இந்த நாளில் தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். என்னை தொடுகிறவன் ஆண்டுடைய கண்மணியை தொடுகிறான். அப்படி என்றால் நமக்கு இந்த நாளில் தைரியம் உண்டாகும்படியாக அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார். இன்னும்